நெக்ஸ்ட் நான் கேட்குறேன் சிஸ், லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவ் என்ன ஏன் யாருக்கும் ஏதாவது ஐடியா இருக்கா அதுக்குள்ள? லவ் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வருது. we love because God first loved us. நம்ம நேசிக்கிறதே கர்த்தர் ஆண்டவர் நம்மளை முதல்ல நேசிச்சதுனால தான். ஸோ எனி டைப் ஆஃப் லவ், அந்த உண்மையான அன்பு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த மெய்யான ஒரு அன்பை வந்து நம்ம ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளால் முழுமையாக ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம நேச்சரில் இருக்குது. நம்ம மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, மற்றவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கிறது, ஜெல்லஸாக இருக்கிறது, பொறாமப்படுறது, க்ரீடியாக இருக்கிறது, எனக்கு வேணும் இல்லைன்னா ஒரு கண்டிஷன் வச்சு தான் நம்ம நிறைய முறை நம்மளுடைய லவ்வை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நீ இது எனக்கு செஞ்சாதான் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்லைனா நான் உனக்கு இதை செய்வேன், இந்த மாதிரி அன்பு காட்டுவேன் அப்படின்னு நிறைய முறை நம்ம ஹியூமன் நேச்சரில் நம்ம அப்படி தான் செயல்படுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் கிட்ட, நீ இதை எனக்கு செஞ்சாதான் நான் உனக்கு இதை செய்வேன், அப்போ தான் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுற, என் அன்பு காட்டுற அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய முறை இருக்கும். பட் ஆண்டவருடைய அன்பை நம்ம வேதத்தில் பார்க்கும் போது இட் இஸ் அன்கண்டிஷனல். ஒரு கண்டிஷன் போட்டு அவர் நம்மளை அன்பு செலுத்தலை. நம்ம எவ்வளோ தான் பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம், மற்றவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோம், ஆனாலும் ஆண்டவர் அவரையே ஹர்ட் பண்ணியிருக்கோம் நிறைய முறை. நம்ம அவருக்கு முன்பாக என்ன சொல்கிறது, நேர்மையாக இல்லாமல் நிறைய முறை இருந்திருக்கோம்ல. அந்த மாதிரி இருக்கும் போது கூட ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. அன்கண்டிஷனல் லவ். நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ என்னோட பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோட பாவத்தை நீ எப்போ அறிக்கையிடுறியோ அந்த டைம் நான் உன்னை திருப்பி சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு அது யோசித்து கூட பார்க்க முடியலல்ல. ஒரு நம்ம ஃப்ரெண்டாக வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறோம் நம்ம ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு. பட் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இம்மீடியட்டாக இது என்னோட பிள்ளை, நான் அவனை திருப்பி சேர்த்துக்கணும், என் கூட அவன் வாழணும், நான் கொடுக்குற சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு தான் அவருடைய இருதயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருதயத்தை நம்ம புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பை தான் நம்ம ஷேர் பண்ணணும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் அன்பு காமிக்க போகிறேன் அப்படின்னா அது என்றைக்கும் நிலை நிற்காது. நம்ம பாஷையில் சொன்னோன்னா அது கூட்டுக்கும். ஓகே. ஸோ நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள நேசிக்கணும். ஸோ அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அன்பு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நைட் நீங்கள் அதை போய் வாசிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு அன்பை தான் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.